அடிச்சுட்டு இங்க இருப்பியா முகமூடி போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய உண்டியலை தூக்கிட்டு போயிட்டான். சரி திருட்டு போய போல அப்படின்னு பார்த்தா திருட்டு போய இல்ல, மதவாதிகள் உள்ளே புந்து. இன்னைக்கும் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருங்க. சத்தீஸ்கர்ல நகர்மன்ற தீர்மானம் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? சத்தீஸ்கர்னா இருக்கு, எங்க இருக்கு? இந்தியால இருக்கு. நம்ம ஊர் இந்தியால இருக்கு. அந்த இந்தியால சத்தீஸ்கர்ல நகர்மன்ற தீர்மானம் என்ன போட்டிருக்கான்னு நான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் இறந்தால் புதைக்க இடம் கொடுக்க கூடாது. யார் போட்டிருக்கான்? நகர்மன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கான். இன்னொன்னு சொல்றேன், தேவாலயங்களை இடிக்க நகர்மன்ற தீர்மானம் ஒப்புதல் அளிக்கிறது. ஜெப வீடுகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு தான் இந்த சமுதாய விழிப்புணர்வு கருத்தணும். ஐயா, ஆப்பிரிக்கால இருக்க ஒரு நாட்டில் பண்ணா நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் பொதுவான சட்டங்கள். அரசியலமைப்பு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா ஜனநாயக நாடு, பெரிய ஜனநாயகம். உலகத்திலேயே வேற ஜனநாயக நாடு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்தியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அன்பு தோழர்களே, எப்படிப்பட்ட நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய மாநாடு. ஏறக்குறைய 12 மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆளுகின்ற மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை போட்டு இந்த கிறிஸ்தவ மிஷனரிமார்களையும் போதர்களையும் ஐயர்களையும் அதை சார்ந்தவர்களையும் எத்தனை பேரை சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கடுமையான சட்டம் என்று சொன்னால் தீவிரவாத ஒழிப்பு சட்டமா? நம்ம ஒரு போதகர் ஒரு கிறிஸ்தவரை ஒருத்தர் மாத்திட்டாரு அப்படின்னா அது தீவிரவாதத்திற்கு ஈக்குவலா, நாட்டு இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்து சிறையிலே அடைக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், எப்போது ஜாமீன் போடுவது, எங்கே போடுவது என்ற விவரம் கூட தெரியாமல் ஒருவரிடம் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த சட்டத்தின் கீழே கைது செய்து கொண்டிருக்கிறார். பார்த்திருப்பீங்க, ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு கேரளாவை சேர்ந்த 2 அருட்சகோதரிகள் என்ன பண்ணாங்க, என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு வீட்டுல வேலை இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, வாமா உன்னைய நான் நர்ஸுக்கு படிக்க வைக்கிறேன், அப்படியே எங்களோட வந்து வேலைக்கு செய்யணும்னு சொன்னோன்னு அவங்க பெற்றோர்கள் அனுமதியோடு அவங்க அப்பாவும் வண்டியில வந்து அந்த ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துல பூப்பையில பஜ்ரங்கல் தன்னை என்கின்ற RSS அமைப்பை சார்ந்தவர்கள் அங்க இருந்த இந்த பொண்ணு எதுக்கு அழுதுகிட்டு வருதுன்னா, அந்த அம்மா அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கோன்னு ஒரு பொண்ணு அழுகுது. அந்த பொண்ணுகிட்ட போய் எதுக்கு அழுகிறேன்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எங்க அம்மாவை விட்டுட்டு வரேன், இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் கூட்டு போய் என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லி கூட்டு போறாங்க.